ஒரே கல்லறையை கொண்டாட முடியுமா? ஒரே கக்கூஸில் ஆம்பளை பொம்பளை போய் கக்கூஸ் பண்ண முடியுமா? ஒரே பாட புத்தகத்தை வைக்க முடியுமா? என்னடா சட்டம் இதெல்லாம்? மெஜாரிட்டி வந்துட்டா எதனா பண்ணுன்றத இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்குதா? சொல்லுங்க. நியாயமான கேள்வியை தான் நான் கேட்குறேன் தவிர இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எப்படி பேசணுன்ற கட்டுப்பாடு இருக்குது. இந்த வாட்டி வந்து இந்திய கூட்டணி கட்சி இந்தியா பூரா 365 சீட்டில் இவங்க வந்து வின் பண்ணணும். 365 சீட்டு நம்மளுடைய டார்கெட். கோலார் டிஸ்ட்ரிக்டில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து கௌதம் சார் வந்து கெலிக்கணும்ன்ட்டு இன்னைக்கு எல்லாருமே வேலை செய்யணும். வணக்கம், என்னுடைய பேர் ராஜ்குருஸ், ஈஸ்ட் ஏரியா பிரான்ச் செக்ரட்டரி. நான் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தோழர் கௌதம் அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை கோலார் தங்கவயலில் ஒரு பெருவாரியான வாக்குகள் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். எதற்காக கேட்கிறேன் என்றால், இந்த நாடு இன்றைக்கு எந்த பாதையில் சென்று கொண்டு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாடு இன்னொரு முறை தவறான பாதையில் செல்லக்கூடாது. தவறான பாதையில் சென்றால் நாமெல்லாம் ஜனநாயகத்துக்கு துரோகத்தை இழக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ஒன்றிய அரசு இன்றைக்கி நாடை வந்து பலவிதமான பிரிவுகளை பிரித்து இன்றைக்கி ஏகாதிபத்தியக்கிட்ட போய் இன்றைக்கி அடமானம் வச்சுக்கிறானுங்க நாடை. இன்றைக்கி ஜிஎஸ்டி ப்ராப்ளம், எத்தனையோ தொழில்பேட்டைகள்லாம் மூடிட்டு, திருப்பூரில் வந்து இன்றைக்கி எத்தனையோ தொழில்பேட்டைகளை மூடிட்டு இன்றைக்கி கண்கூடாக நான் பார்த்துக்கிறேன், தேங்காய் மண்டியில் போய் இன்றைக்கி வேலை செய்கிறாங்க அந்த எஜமானுங்க. அந்த மாதிரியெல்லாம் ஆயிக்குது. ஒன்று, இன்றைக்கி அந்த 2000 ரூபாய் நோட்டு எங்கே இருக்குதுன்னு தெரில. இன்றைக்கி ரபேல் விமானத்தில் ஊழல். இன்றைக்கி வந்து பொருளாதார ரீதியிலே நம்ம நாடு பின்தங்கி இருக்குது. இன்றைக்கி மணிப்பூரில் பாருங்க, இன்றைக்கி வேளாண் துறை, சட்டத்துறை 860 விவசாயிங்க வந்து இன்றைக்கி காற்று குளிரில் செத்துக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி 1 ரூபா கூட ஒரு அக்கௌண்ட்டில் போய் இன்றைக்கி உயில. அந்த மாதிரி எத்தனையோ போராட்டம் ஜந்தர் மந்தரில் நடக்கும்போது டெல்லியில் இதுவரையிலே வந்து அவங்களுக்கு பதில் சொன்னது கிடையாது. இன்றைக்கி பிஜேஎம்எல் மூடி இத்தனை வருஷம் ஆச்சு, பிஜேஎம்எல் ஒன்றும் நடக்கலை. இதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிஐடி யூனியனில் சௌர்தாஸ் கேஸ் போட்டு கிராஜுவேட்டுக்கு வட்டி வாங்கி கொடுத்துக்கிறார். இது வெளியே யாருன்னா வந்து எதிர்க்க ஸ்டேஜில் சொல்ல முடியுமா? மைன்ஸுக்கு நான் இது பண்ணிக்கிறேன்ட்டு 10 ஆண்டு காலம் பிஜேபி சர்க்கார் ஆண்டாங்க. இது வெளியே 1 ரூபாய் வாங்கி கொடுக்கல, 52 கோடி வாங்கி கொடுக்க முடியல. இந்த 10,000 வீடு பிரச்சனை இருக்குது. எஸ்டிபி தொழிலாளிக்கு வீடுன்றாங்க, ஃபார்மை வந்து ஃபோட்டாங்களை போட்டு கொடுத்தானுங்க. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்கட்டி வித்தை. 10,000 வீட்டை சொந்தமாக பண்ணி இன்றைக்கி 3000 வீடு இல்லை, 10,000 வீடை இன்றைக்கி சொந்தமாக பண்ணோம். பிஜேஎம்எல்ல திரும்ப புறநமைக்கணும். திரும்ப இந்த பெம்மெல்ல வந்து கான்ட்ராக்ட் பேசிக்கில் எப்போ பாரு தகராறு. நகரம் வந்து திரும்ப வந்து ஒரு தொழில்பேட்டையாக கொண்டாடணுனாக்கா இன்னொரு இப்போ இருக்கிற நம்ம கௌதம் சார் கெளிச்சிருந்தோம். இதை தொழில் நகரமாக மாற்றணும். பட்டதாரியை படிச்சுட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். இன்றைக்கி நல்லா சுகாதாரத்தை ஏற்படுத்தணும். இன்றைக்கி வந்து தண்ணி பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வந்து எங்கே பார்த்தாலும் செடி கொடி காடாயிடுச்சு. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு பழைய மாதிரி கொண்டாடணும். இந்த கோலார் தங்கவயலில் இன்றைக்கி வியாபாரம் செழிக்கணும். இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து சரியான மானியம் கிடைக்கிறது இல்லை. இந்த வாட்டி வந்து நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரான்ச் செக்ரட்டரியாக நான் கேட்டுக்கிறேன். என்னன்னாக்கா, இந்த வாட்டி வந்து இந்திய கூட்டணி கட்சி இந்தியா பூரா 365 சீட்டில் இவங்க வந்து வின் பண்ணணும். 365 சீட்டு நம்மளுடைய டார்கெட். இன்றைக்கி பட்டி தொட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி இடதுசாரிங்க போய் இன்றைக்கி வேலை செய்துன்னுக்கிறாங்க. இந்த நாட்டை காப்பாற்றணும். இன்றைக்கி கூட ஸ்டேட்மெண்ட் என்ன வருது? ஒரே நாடுன்னு வருது. ஒரே நாடு வந்தால் எங்கே போகிறது? நம்மலாம் ஜனநாயக நாடு இது. புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஜனநாயக நாட்டில் வந்து பேசுறது கூட தெரியணும். ஒரே நாடுன்னு எப்படி கொண்டாடுவீங்க? எத்தனை பாஷை பேசுங்க, எத்தனை மொழி பேசுங்கிறாங்க. ஒரே கல்லறையை கொண்டாட முடியுமா? ஒரே கக்கூஸில் ஆம்பளை பொம்பளை போய் கக்கூஸ் பண்ண முடியுமா? ஒரே பாட புத்தகத்தை வைக்க முடியுமா? என்னடா சட்டம் இதெல்லாம்? மெஜாரிட்டி வந்துட்டா எதனா பண்ணுன்றத இந்திய ஜனநாயக நாட்டில் இருக்குதா? சொல்லுங்க. நியாயமான கேள்வியை தான் நான் கேட்குறேன் தவிர அநியாயமான. ஏன்னா அவங்க பண்ண அக்குறுமை, ஒன்றிய அரசு பண்ண அக்குறுமை தான் நான் தட்டி கேட்கிறேன் தவிர என்னுடைய வந்து யாரையும் வந்து நான் இந்த மாதிரி பண்ணோம், இந்த மாதிரி திட்டம்னு எனக்கு இன்னும் அவசியம் கிடையாது. ஏன்னா இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, எங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது, எப்படி பேசணுன்ற கட்டுப்பாடு இருக்குது. நாங்கள் அந்த இது மேலே தான் நாங்கள் பேசுமே தவிர
விமர்சனம் சுய விமர்சனம்னு வந்தால் எங்களை மாதிரி பேச்சாளருங்க யாருமே இருக்க முடியாது. இது உண்மை. இன்றைக்கி கௌதம் தோழர் கூட வந்து இந்த கோலார் தங்கவேல் மேலே ஒரு தனி ஒரு மரியாதையை கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து இந்த கோலார் தங்கவேலில் பெருவாரியான வாக்குகள் நாங்கள் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி இந்திய கூட்டணி கட்சி இன்றைக்கி இங்கே வேலை செய்கிறோம். இந்திய கூட்டணி கட்சியின் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நடக்க போகிற தேர்தலில் வந்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வந்து கௌதம் சார் வந்து கெலிக்கணும்ன்ட்டு இன்றைக்கி எல்லாருமே வேலை செய்யணும். அதனால் வந்து என்னுடைய கட்சியின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன், என்னுடைய சார்பாக நான் கேட்குறேன், என்னுடைய கில்பர்ஸ் வட்டம் ஒட்டுமொத்த கோலார் தங்கவேலில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களுடைய சார்பாக நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து இந்த நாடை காப்பாற்றணும். இந்திய கூட்டணி கட்சி இருந்தால் தான் இன்றைக்கி வந்து இந்த நாடை வந்து நம்ம காப்பாற்ற முடியும். இன்றைக்கி எல்லா ஸ்டேட்லேயும் 29 ஸ்டேட்லேயும் இன்றைக்கி முடிவு பண்ணிட்டோம். இந்திய கூட்டணி கட்சி இன்றைக்கி வந்து பெருவாரியான 365 இன்றைக்கி போட்டுனுக்கிறான். 365 சீட்டு வராங்க இந்திய கூட்டணி கட்சின்ட்டு. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், நான் இந்த வாட்டி வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், இந்தியா பூரா வாய்ப்பு கொடுக்கணும். இது ஒரு மாற்றம் வரணும். அதுக்காக வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து இந்த வாட்டி வந்து இந்திய கூட்டணி கட்சியை வந்து நீங்கள் பெருவாரியான இதில் வந்து வித்தியாசத்தில் சீட்டு வரணும், கெலிக்கணும். நல்ல மாதிரியாக இந்த நாடு செழிக்கணும். நல்ல மாதிரியாக இந்த நாட்டில் வந்து சுகபோகமான வாழ்க்கை இன்னொரு சுதந்திரம் வந்துச்சுடான்றது வந்து இந்த இந்தியாவில் இருக்கிற ஜனம் வந்து முடிவு பண்ணணும், நம்ம மக்கள் முடிவு பண்ணணும், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கினேன். எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.